தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்த்தோமானால் வெறும் பாறாங்கற்களால் இந்த கற்குவியல்கள் காணப்படுகின்றன. நம்ம மேலே அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து அது மேலே அந்த வீட்டோட மேல் கூரை விழுந்து அது மேலே அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. இது லைஃப்ல இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது. கேரளாவின் வயநாட்டில் மேப்பாடியிலிருந்து சூரல்மலை செல்லும் சாலையில் உள்ள மீனாட்சி விலாஸ் பகுதியில் ஜீப் ஓட்டும் பலர் நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போயிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் ஐயாசாமி. ஐயாசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது தேடுதல் பணிகள் என்பது எந்த அளவுக்கு இருக்கு? ஜீப் ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க? கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் மேப்பாடி அருகே உள்ள சூரல்மலை பகுதியில் கடந்த 29ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டு முண்டக்கை சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் மண்ணில் புதைந்தனர். அவர்களை தேடும் பணி 5வது நாளாக இன்று தொடரும் நிலையில் மேப்பாடியிலிருந்து சூரல்மலை செல்லக்கூடிய இந்த 12 கிலோமீட்டர் தூர தொலைவில் இடைப்பட்ட இந்த 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் தமிழர்கள் 25க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் மீனாட்சி விலாஸ். தற்பொழுது அந்த பகுதியில் தான் நான் இருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடையில் தான் இந்த அதிகமான ஜீப் ஓட்டுநர்கள் இங்கு இந்த வாகன நிறுத்தும் இடமாக பயன்படுத்தி இங்கிருந்து செல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு கிராம மக்களை அழைத்துச் செல்கின்றனர். தற்பொழுது இந்த முண்டக்கை சூரல்மலை பகுதியில் நண்பர்களை இழந்து தவிக்கும் இந்த இவர்கள் ஜீப் ஓட்டுநர்களிடம் நாம் தற்பொழுது கேட்கலாம். அன்று என்ன நடந்தது, நண்பர்கள் நிலை என்ன என்பது குறித்து தற்போது கேட்கலாம். ஆனால் உங்க பேர் சொல்லுங்க, அந்த அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா? என் பேர் கண்ணங்க. நாங்கள் சாதாரணமாக இங்கேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் எங்கள் டியூட்டி முடிச்சுட்டு 9 மணி வரைக்கும் நாங்கள் அந்த கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். இன்னைக்குள்ள அந்த கமாண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் 9 மணி ஆகும்போது என்ன பண்ணோம், அவங்க வீட்டுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஒரு 1 மணி 1:30 ஆகும்போது எங்கள் வாட்ஸ்அப்லேருந்து பெல்லுங்க வந்துக்கிட்டே இருந்துச்சு, மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்துச்சு, காப்பாற்றுங்கன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் இறங்கி பார்க்கும்போது, ஃபோன் எடுத்து பார்க்கும்போது நிறைய வாட்ஸ்அப் எங்களை எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சூரமலை மண் சரி இடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அப்போ நாங்கள் இங்கேருந்து முடிஞ்சது போயிட்டு வண்டி எடுத்து போய் பார்க்குறோம். எங்களுக்கு சூரமலை டவுனுக்குள்ளே போக முடியும், ஏன்னா அவ்வளோ தண்ணியும் மண்ணும். அப்படி இருந்தாலும் நாங்கள் இறங்கி உள்ளே போய் எங்களால் முடிஞ்சு ஆளுகளை காப்பாற்றி கொண்டு போய் கேம்பில் விட்டுட்டு வந்துட்டோம். அதில் என்ன சொல்லப்போனால் எங்கள் கூட அந்த 9 மணி வரைக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் மிஸ் ஆகிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு கரெக்டான தகவல் தெரியல. இன்னும் 5 நாள் ஆச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எங்கேயாவது கேம்ப்லையோ இல்லை எங்கேயாவது மாறி இருந்து உயிரோடு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அன்னைக்கு நீங்கள் அங்கே போனீங்களாண்ணா? நாங்கள் நைட்டே போயிட்டோம். நாங்கள் இந்த தகவல் எங்களுக்கு 1:30 மணிக்கு தகவல் கிடைச்சோன்னா அடுத்த நிமிஷத்தில் நாங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டோம். நாங்கள் போயிட்டு நைட்டுனால எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்களுக்கு லைட் அடித்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கரண்ட் எல்லாம் கட்டாகி போச்சு. ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக தண்ணியும் சகதியும், அதாவது இடுப்பளவுக்கு சகதி. அங்கிட்டு போக முடியல. அப்படி இருந்து நாங்கள் போய் பார்க்கும்போது அந்த பாலம்ன்றது அட்ரஸ் இல்லை அங்கே. இப்போ என்னால் எங்களுக்கு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனால் முண்டக்கை, அங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதை இடிஞ்சு போயிட்டு அங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு போக முடியாது, மாட்டிக்கிட்டாங்க. எங்களால் பாலத்தை கடத்து போக முடியல, ஏன்னா பாலம் இல்லை. அப்போ நாங்கள் திரும்பி வந்துட்டு நாங்கள் எங்கன்னா முடிஞ்சது அங்கேருந்து உங்களுக்கு காப்பாற்று நாங்கள் காலைக்கு வரைக்கும் அங்கே இருந்துட்டு காலையில் போய் பார்க்கும்போது தான் நிறைய பேர் கண்ணு முன்னாடி நிறைய பேர் மண்ணுக்குள்ளே இறந்து கிடந்தாங்க, குழந்தைகளை கிடந்தாங்க. எங்களால் அந்த சைக்கியத்தை பார்க்க முடியல, அவ்வளோ சங்கடம். இல்லை, இப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறமா இருக்கிறவங்க வீடு மாடியில் நின்று உங்களுக்கு ஏதோ டார்ச் எல்லாம் அடித்து கொஞ்சம் எங்களை காப்பாற்றுங்க. ஆமாம், டார்ச் அடித்து காப்பாற்று எங்களால் போகணும். டார்ச் அடித்து காப்பாற்றி ஹெல்ப்னு கூப்பிட்டாங்க. எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு மலையாளத்தை கூப்பிட்டாங்க. ஏன்னா போக முடியல, அவ்வளோ தூரம் தண்ணி செகதி, ஒரு ஆள் மட்டத்துக்கு மேலே செகதி. அதனால் எங்களை போய் காப்பாற்ற முடியல. அது ஃபஸ்ட்டு இடிஞ்சதில் தான் கொஞ்சம் பேர் தப்பிச்சவங்க. 2வது இடிஞ்சல் ஒன்றும் பண்ண முடியும், நிறையா பேர் இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளவு நண்பர்கள் இப்போ மிஸ் ஆகி போட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இப்போ 24 மணி நேரமும் இங்கே போகிறவங்களுக்கு மீட்பு பணிகளுக்கான இலவசமாக உணவு வழங்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக எத்தனை நாளாக இது பண்ணுவீங்க? இப்போ என்ன முடிஞ்சதுக்கு இந்த ஏதாவது என்ன சொல்கிறது, அங்கே எவ்வளோ தூரம் தேடி ஆளுங்க வர்றாங்களோ எங்களால் முடிஞ்சதுக்கு மேலே நாங்கள் பண்ணுவோம்.
வரவங்களுக்கான வந்து போகிறவங்களுக்கு யாருக்கும் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லைன்னு எங்களால் சொல்ல முடியாது. எங்களோட உறவுகள் போனாலும் எங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது. வரவங்களுக்கு பட்னி யாரையும் அனுப்ப மாட்டோம். ஏன்னா கேரள மண்ணோட ஒரு மெயினான விஷயம் தான். பட்னி யாரையும் நாங்கள் அனுப்புறதுக்குள்ள மனசு இல்லாதவங்க. நாங்கள் கண்டிப்பான முறையில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வரவங்களுக்கு உணவும் சாப்பாடும் கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். அதாவது நண்பர்கள் ஆனாலும் ஓகே சார், நண்பர்கள் பலர் 29ஆம் தேதி இரவு 8 மணி வரை இந்த ஜீப் வாகன இடத்தில் சந்தோஷமாக துக்கங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு பேசிவிட்டு சென்றவர்கள் அன்று இரவு இந்த நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போயுள்ளனர். இதுவரை அவர்கள் நிலைமை என்னவென்றே தெரியாமல் கேள்விக்குறியாக கண்களில் கண்ணீரோடு ஏக்கத்தோடும் தற்பொழுது காத்திருக்கிறார்கள். பாலா, நன்றி ஐயாசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. நாம தற்போது சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு பாலத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி பார்த்தோமானால் வெறும் பாறாங்கற்களால் இந்த கற்குவியல்கள் காணப்படுகின்றன. நம்ம மேல அந்த அல்மாரி ஸ்லாப் விழுந்து அது மேல அந்த வீட்டோட மேல் கூரை விழுந்து அது மேல அந்த மண்ணை போட்டு மூடி இருக்குது. இது வந்து லைஃப்ல வந்து இந்த மாதிரி எங்கேயுமே சம்பவம் நடந்ததில்லை. இந்த மாதிரி எங்கேயும் சம்பவம் நடக்கக்கூடாது.